அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு க்ரோஷெட் வீடியோல இன்க்ரீஸ் தான் பார்க்க போறோம். இன்க்ரீஸ்னா என்ன? ஒரு பேட்டர்ன் போடுறோம். அந்த பேட்டர்னை எப்படி பெருசு பண்றோம்? ஒரே ஸ்டிச்ல 2 ஸ்டிச் போடுறது தான் இன்க்ரீஸ். இந்த இன்க்ரீஸ் ஸ்டிச்சை சிங்கிள் க்ரோஷெட், ஆஃப் டபுள் க்ரோஷெட், டபுள் க்ரோஷெட்ல எப்படி போடலான்றத பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த 3 ஸ்டிச்சும் உங்களுக்கு போட தெரியலன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். 3 வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வீடியோவை பார்த்து ஸ்டிச்சஸ்லாம் போட தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு க்ரோஷெட்டோட சிம்பிள்ஸ் தெரியணும், மற்ற ஸ்டிச்சஸ் பற்றி எல்லாம் தெரியணும்னா என்னுடைய சேனலில் பிளேலிஸ்டில் இருக்கு. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இன்க்ரீஸ் ஸ்டிச்சை தெரிஞ்சாதான் சர்க்கிள் இன்னும் பெரிய பெரிய மேட்டெல்லாம் போட முடியும். இன்க்ரீஸ் ஸ்டிச் எப்படி போடலான்றத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This video sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketingல ஜாயின் பண்ணிட்ட பிறகு வீட்ல இருந்தபடியே நீங்க உங்களோட வேலையை செய்யலாம். இந்த ஜாப்ல ஜாயின் பண்றதுக்கு ஆண் பெண் வேலை தேடுவர்கள் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே இது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். வீட்ல இருந்து மொபைல்ல வேலை பார்க்க போறோம், இதுக்கான நேரம் ஏதாச்சும் இருக்கான்னா அதெல்லாம் கிடையாது. நாம சூஸ் பண்ற நேரத்துக்கு நம்மளோட ஒர்க்கை நம்ம பண்ணிக்கலாம். இதுல என்ன ஒர்க்குன்னா, அவங்க கொடுக்குற போட்டோஸ் வீடியோஸ் நாம சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணணும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த அக்கௌண்ட் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தாவே போதும். நாம அந்த ஒர்க்குக்கு எலிஜிபிள். நம்ம பணம் கட்டின உடனே நமக்கு அன்னையில இருந்தே வருமானம் நம்மளோட வேலட்ல ஆட் ஆகிடும். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கங்க. உங்களோட சந்தேகத்தை அவங்க தீர்த்து வைப்பாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. க்ரோஷேட்ல இன்க்ரீஸ் ஸ்டிச் ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்டிச் தெரிஞ்சிச்சுன்னா டால் மேக்கிங்லாம் பண்ணலாம். சர்க்கிள் போடுறது, மற்ற ஷேப்ஸ்ல மேட்டெல்லாம் போடுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல் ஆகும். இன்க்ரீஸ் ஸ்டிச் ரொம்ப ஈஸி தான், கஷ்டமே கிடையாது. ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு ஸ்டிச்சா போட்டுட்டு வரும். ஒரே ஸ்டிச்ல 2 ஸ்டிச் போட போறோம். இதுதான் இன்க்ரீஸ். அதை நீங்க வீடியோல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிதல் இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ்ல சிங்கிள் க்ரோஷெட் இன்க்ரீஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு லைன் சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச் 20 ஸ்டிச் நான் போட்டு எடுத்திருக்கேன். இது சும்மா வீடியோக்காக நான் இது போல எடுத்திருக்கேன். ஆரஞ்சு கலர்ல ஃபர்ஸ்ட் லைன் போட்டுட்டேன். அடுத்த லைன் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்காக வேற கலர்ல நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இன்க்ரீஸ் போட்டு காட்டுறேன். ஏன்னா இதே கலர்ல போட்டா உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும். அதுக்காக தான் நான் இது போல ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக கடைசியா இருக்கிற இந்த ஸ்டிச்ல ஃபுல்லா சிங்கிள் க்ரோஷெட் போடாத ரன்னிங் நூலை கீழே இருந்து எடுத்துட்டு இந்த வேற கலர் நூலை இது போல மாட்டி எடுத்த பிறகு ஒரு செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பணும். இன்க்ரீஸ் ஸ்டிச் எப்படி போடணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இதே போலலாம் இன்க்ரீஸ் வரும்ன்ட்டு கிடையாது, அது வேற மாதிரி இருக்கும். இன்க்ரீஸ்னா அப்போ நம்ம இப்படிதான் போடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல நார்மலா ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டேன். அடுத்த ஸ்டிச்ல இன்னொரு சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச் போட்டுறேன். ஒரு ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டு முடிச்சிருக்கோம். அதே ஸ்டிச்ல மறுபடியும் இன்னும் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டோம்னா அதுதான் இன்க்ரீஸ். சிங்கிள் க்ரோஷெட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரே ஸ்டிச்ல 2 சிங்கிள் க்ரோஷெட் போட்டிருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டிச்ல இன்னும் 2 சிங்கிள் க்ரோஷெட் போடணும். இந்த ஸ்டிச் உங்களுக்கு இப்படிதான் போடணுன்றதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். இதே போல எல்லாம் பேட்டர்ன்லாம் வராது. ஒரு ஸ்டிச் போட்டாச்சு, அடுத்த ஸ்டிச் போட்டுட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு இது ஈஸியா தானே இருக்கு.
ஒரே செயின் ஸ்டிச்ல 2 சிங்கிள் crochet போடணும். இதுதான் சிங்கிள் crochet இன்க்ரீஸ். செகண்ட் half double crochet ஸ்டிச் இன்க்ரீஸ் பார்க்கலாம். அதுக்காக half double crochet 20 ஸ்டிச் ஒரு லைன் போட்டு முடிச்சிருக்கேன். கடைசி ஸ்டிச்சில் வேற கலர் உள்ளன ஜாயின் பண்ணிட்டு 2 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பின பிறகு வீடியோக்காக தான் இது போல போட்டு காட்டுறேன். இது சும்மா பேட்டர்ன் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் நார்மலாக ஒரு டபுள் crochet போட்டு அடுத்த ஸ்டிச்சில் 2 half double crochet போட்டிருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டிச்சில் முதல் ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ அதே ஸ்டிச் வழியா இன்னும் ஒரு half double crochet போடுறேன். இதுதான் இன்க்ரீஸ். ஒரே ஸ்டிச்சில் 2 ஸ்டிச் போடுறது தான் இன்க்ரீஸ். half double crochetல எப்படி இன்க்ரீஸ் போடணும்ட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. தேர்ட் இன்க்ரீஸ்ல பார்க்க போறது டபுள் crochet இன்க்ரீஸ். அதுக்காக டபுள் crochet 20 ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கேன். கடைசி ஸ்டிச்சில் வேற கலர் உள்ளன் சேஞ்ச் பண்ணிட்டு 2 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பின பிறகு முதல் ஸ்டிச்சில் 2 டபுள் crochet போடுறோம். இந்த ஒரு ஸ்டிச்லயே 2 ஸ்டிச் போடுறது தான் டபுள் crochet இன்க்ரீஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டபுள் crochet போட்டுட்டு இருக்கேன். அடுத்து இன்னும் ஒரு டபுள் crochet சேம் ஸ்டிச்ல போடுறது தான் டபுள் crochet இன்க்ரீஸ். ஒவ்வொரு ஸ்டிச்லயும் 2 ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா சில டைம்ல நம்ம இன்க்ரீஸ் பண்றோம்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த தவிர நானே செஞ்சிருக்கேன். இன்க்ரீஸ்ல ஒரே ஸ்டிச் போட்டு விட்டு கூட போயிடுவேன். அப்புறம் தான் கவனிச்சு பார்த்து பிரிக்க வேண்டியதா இருக்கும். அப்போ ஒரு டைமும் ஒரு லைன் போடும்பொழுது கவனிச்சு போடுங்க. இது சும்மா வீடியோக்காக நான் பேட்டர்ன் இது போல இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் போட்டு காட்டுறேன். இதே போலலாம் இன்க்ரீஸ் ரவுண்டெல்லாம் வராது. அதையும் நீங்க கவனம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல வேணா இது போல 2 வரும். அதெல்லாம் நீங்க சர்க்கிள்ல போடும்பொழுது உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு நீங்க இன்க்ரீஸ்னா இதுதான்றத பத்தி தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு வீடியோல சிங்கிள் crochet, half double crochet, டபுள் crochet இன்க்ரீஸ் எப்படி போடணுன்றத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.